ஆலயத்தங்கய்யா வெறும் மியூசியமா நடத்தக்கூடாதுங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆலயம் நடத்துறதுன்னா ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இல்ல டூரிசம் பிளேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறீங்க. கிடையாது. எத்தனாயிரம் பேர் இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் இந்த சம்பிரதாயத்தின்படி தீட்சை எடுத்திருக்கிறார். எத்தனாயிரம் பேர் இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் இந்த பெருமானை தியானித்து அனுபூதியாக அவரை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையே அந்த பெருமானை அடித்தளமாக வைத்து வாழுகிறார்கள். எவ்வளவு தரம் அவங்க கோயிலுக்குள்ள வராங்கன்றதை விட கோயில் அவங்க உணர்வுக்குள்ள எவ்வளவு போயிருக்கு, அவங்க எத்தனை தரம் பெருமானை பார்க்க வராங்கன்றதை விட பெருமான் அவர்கள் உணர்விற்குள்ளே எந்த அளவு ஆழமாக பாகமாக மாறி இருக்கின்றார். ஸ்பிரிச்சுவல் ஒர்க்க இந்த தொகையடியார்கள் தான் செய்வாங்கங்கய்யா. கோயில் ஹார்ட்வேர்னா இந்த தொகையடியார்கள் தான் அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்றவங்க, சாஃப்ட்வேரை ஃபங்க்ஷனலா வச்சிருக்கவங்க. இந்த தொகையடியார் சம்பிரதாயம் தான் ஒவ்வொரு ஆலயத்தையுமே நடத்தணுங்க.